இப்போது இங்கே நம்ம ஒரு ஃபீல்டுக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நெல்லில் பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளியாக, இப்போ இதே மாதிரி இலையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா புள்ளி புள்ளியாக விழுந்துட்டு வரும். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் குலை நோய் மாதிரி தான். இப்போ இதை வந்து நீங்கள் இப்போ கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா இது குலை நோயாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து நெல் பழம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நீங்கள் அதை அறுவடை பண்ணுறப்ப அப்படியே மொத்தமாக புகை அடித்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்மெல்லோடு கலந்து வரும். அந்த நெல் பழம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஃபீல்ட்லேயே பார்த்தீங்கன்னா போன வருஷம் அந்த பிரச்சனையை வந்து எதிர்கொண்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கடைசி அந்த கதிருக்கு வந்து நம்ம எப்படியும் ஒரு மருந்து அடிப்போம். ஒரு இலை சுருட்டு புழுவோ இல்லை குருத்து பூச்சியோ வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு மருந்து அடிப்போம். அந்த மருந்து அடிக்கிறப்பவே இது கூட சேர்த்து நம்ம ட்ரைக்ளோசோல் அப்படின்னு நம்ம ஒரு மருந்து சொல்லுவோம்ல, இண்டோஃபில்ல வந்து பான்னு வரும், NaClல சிவிக்னு வரும். இப்போ இதுவே கோரமெண்டலில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைக்ளோசோல் ப்ரோபினம் கலந்து லான்சியா அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மருந்தை நம்ம அதோட சேர்த்து கொடுக்குறப்பவே இந்த சிம்டம்ஸ்லாம் வராமையே நம்ம பயிரை காப்பாற்ற முடியும். ஒருவேளை இந்த மாதிரி சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் லான்சியா ஒரு ஏக்கருக்கு 1/4 கிலோ, அந்த 1/4 கிலோ வந்து நீங்கள் பயிருக்கு கொடுத்தா தான் இந்த சிம்டம்ஸை நம்ம க்யூர் பண்ணி நெல் பழம் வராமல் இருக்கிறத நம்மளால் தடுக்க முடியும். இப்போ ஒருவேளை இது ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னா அசட்ரோபின் காம்பினேஷன், இப்போ அமிஸ்டர்டாப் அப்படின்னு சொல்லுவோம்ல, சிஞ்செண்டாவில் அமிஸ்டர்டாப் அப்படின்னு இருக்கும். இல்லை அப்படின்னா கோரமெண்டலில் மேக்னைட் அப்படின்னு இருக்குது. இப்போ அந்த மாதிரி மருந்து ஒரு ஏக்கருக்கு 200 மில்லி அளவில் நீங்கள் வயல் ஃபுல்லாக அடிச்சு விட்றப்ப இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலும் பயிரை நம்மளால் காப்பாற்ற முடியும், இதை வந்து க்யூர் பண்ண முடியும். இதை நீங்கள் லேசாக விட்டுற வேணாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்கள் வயல்லையும் தெரியுது, இந்த மாதிரி நெல் எல்லாமே புள்ளி புள்ளியாக வருது அப்படின்னா கட்டாயம் இந்த மருந்தை அடிச்சு விட்டு பயிரை வந்து க்யூர் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் ஆர்கானிக்கில் பண்ணுறீங்க அப்படின்னா வந்ததுக்கப்புறம் க்யூர் பண்ணலாம். ஆனால் வர்றதுக்கு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் ஆர்கானிக்கில் எப்போவும் சிறந்தது. ஸோ நீங்கள் கதிர் வந்து சூழ் வந்துருச்சு அப்படின்னாலே வயலில் வந்து சூடோமோனாஸ் ஒரு ஏக்கருக்கு 6 லிட்டரு, ஷீல்டு அப்படின்னு நம்ம கிராப்ஸில் இருக்கும், ப்ளஸ் சப்டிலஸ் ப்ளஸ் ஒரு ஏக்கருக்கு 6 லிட்டரு, ரெண்டுத்தையும் கலந்து வயலில் வந்து அடித்து விட்டுருங்க. இல்லை அப்படின்னா கீழே வயலில் ஊற்றியாவது விட்டுருங்க. ஏன்னா அது வந்துருச்சுன்னா நமக்கு தான் மகசூலில் கண்டிப்பாக ஒரு 20% வரைக்கும் அடி வாங்கும். நெல் பழம் வளர்கிறப்ப நமக்கு அந்த நெல்லோட குவாலிட்டி அப்படிங்கிறதும் நமக்கு குறையும். ஸோ அதை வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறது தான் எப்பவும் நல்லது.